வாட் ஐ குக்ட் இன் அ டே பார்ப்போமா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளாக் ரைஸில் வந்து நான் புட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இந்த ரைஸ் வந்து நான் இதுக்கு முந்தின நைட்டே ஊற வச்சிட்டேன். மார்னிங் எழுந்தோடனே நல்லா ஊறி இருந்துச்சு. ஸோ அதோடு சேர்த்து காராமணியும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு அது வந்து கரெக்டாக ஒரு 2 விசில் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். பிளாக் ரைஸ் வந்து காலையில் வந்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேட்டியில் வந்து நான் நல்லா காய வச்சுட்டேன். இது ஒரு ஃபேன் போட்டு ஓப்பனில் தான் காய வச்சுருந்தேன். ஸோ ஒரு 80% காய்ஞ்சோடனே இது மிக்ஸி ஜாரில் வந்து நான் பவுட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா சூடாக புட்டு பண்ணலான்னு சொல்லிவிட்டு சரி. காராமணி வந்து அந்த 2 விசில் வச்சது குக் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நார்மலாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் சேர்த்து நான் தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு புட்டோடு சாப்பிட்லாம் தான் நான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் ப்ரோட்டீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ரெடி பண்ணது வந்து பீட்ரூட் பொரியல். ஸோ மார்னிங் வந்து குழந்தையோட லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அதுக்கு தான் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பீட்ரூட் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப முழுகிற லெவலுக்கு காய வைக்க மாட்டேன். கொஞ்சோண்டு ஊற்றி மூடி போட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா வச்சோன்னா குக் ஆகிடும். இந்த புட்டுக்கு வந்து கொஞ்சம் சால்ட், ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சேன். இந்த மாதிரி பிடிக்கிற போது ஒன்றா பிடிக்கிற மாதிரி, அப்புறம் உடைக்கிற போது ஈஸியாக உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஈரப்பதம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப லம்ப்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சூடாயிட்டோன்னே பிளேட் வச்சுட்டு அதில் நெய் தடவிட்டு அப்புறம் ஈர துணியில் இந்த புட்டு போட்டு நான் கரெக்டாக மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திருந்தேன். இது வேகிற டைமில் வந்து நான் கொஞ்சம் பன்னீர் ரெடி பண்ணியிருந்தேன். நார்மல் கொஞ்சம் சில்லி பவுடர், தனியாத்தூள், அதுக்கப்புறமா வந்து பெப்பர், சால்ட்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு புட்டு வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சது. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றினோன்னே புட்டு நம்ம கலர் போது அழகாக அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி நல்லா உதிரியாக இருக்கும். இது பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி லம்பாக ஃபார்ம் ஆகிடுச்சு, கட்டி கட்டியாக. என்ன ரீசன் தெரியல. நான் வந்து இது குழந்தைக்கு கொடுத்தா, ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. திருப்பி 2வது வாட்டி வரை கேட்டு சாப்பிட்டா. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து நான் பீட்ரூட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் கொடுத்துருந்தேன். பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இது பட்டரை வச்சு பண்ணதால் இன்னும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நான் ஸ்ப்ரவுட்டட் ராகி கஞ்சி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி சாப்பிட்டேன். ஏன்னா கொஞ்சம் காஃபி டீ ஸ்டாப் பண்ணதால். அப்படியே ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாம்பாரும் கொஞ்சம் வந்து புளியெலாம் எதுவும் சேர்க்காமல், காய் சேர்க்காமல் கொஞ்சம் தாளித்து நார்மல் சாம்பார் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பீட்ரூட் பொரியல் இருந்துச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து சில்லி தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், தனியாத்தூள், பெப்பர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் லெமன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்து சாம்பார், ஃபிஷ், அப்புறம் வந்து கொஞ்சம் காராமணியும் இருந்துச்சு. ஸோ அதுதான் லஞ்ச். கொஞ்சம் ஒரு 12 o'clock அந்த மாதிரி டைமில் மாவும் கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டேன், கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு. நைட் டின்னர் வந்து தோசை சாப்பிட்டுக்கலான்ட்டு. நைட் டின்னர் வந்து நான் பிளான் பண்ணது வந்து வேர்க்கடலை சட்னி, தோசை, எக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்ட்டு. கொஞ்சம் ஈவினிங் டைம்லேயே வேர்க்கடலை வறுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் இந்த இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் கிராம்பெலாம் சேர்த்து ஒரு டீ மாதிரி குடிச்சிருந்தேன். வேர்க்கடலை சட்னிக்கு நார்மல் புளி சேர்க்காம தான் நான் அரைச்சிருக்கேன். குழந்தைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி, தோசை, அதுக்கப்புறம் அவளுக்கு முட்டை தோசை தனியாக போட்டு கொடுத்தேன். எனக்கு வந்து நார்மல் தோசை. நான் வந்து ஒரு 2 எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், நிறைய பெப்பர், சால்ட் சேர்த்துட்டு சாப்பிட்டேன். இப்போ ரீசன்ட் டைமில் தான் நான் எக்கு பயங்கரமாக எடுக்கிறேன். சரி கொஞ்சம் ப்ரோட்டீன் நம்ம இன்டேக் இருக்கணும்னு சொல்லிவிட்டு